ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். என்னதான் வடநாட்டிலேருந்து வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். தள்ளுவண்டி கடையில் மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குருமாவுடைய ஃப்ளேவரே தனிதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 200 கிராம் காஞ்ச பட்டாணி, கூடவே 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்கோங்க. முதல்ல குருமா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் லைட்டாக வதக்கினா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும், குருமா திக்னஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போவே வெங்காயம் தக்காளியை ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அரைக்கும்போது கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்து அரைங்க, நல்லா திக்னஸ் வரும். அடுத்ததாக குருமா தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. நல்ல ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இதுக்கு ஸ்பெஷலாக பாவ் பஜ்ஜி மசாலா அல்லது சென்னா மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவுடைய அந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அந்த பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் ஹையில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு குருமா ரெடி. ஏன்னு சொன்னால் பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஆல்ரெடி நல்லா குக் ஆனது தான். இப்போ பூரி ரெடி பண்ணலாம். இந்த பூரி எப்படி செய்கிறதுங்கிறத செப்பரேட்டாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மசாலா பூரியை ரெடி பண்ணலாம். இது நான் வீட்டிலே செஞ்ச கோல்கப்பேஸுங்க. இப்போ குருமா, சோம்புப்படி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூரிஸ் எல்லாம் உடச்சி போட்டுடலாம். முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்க குருமாவை சேருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக சோன்பப்படி எல்லாத்தையுமே வரிசையாக சேர்த்துக்கோங்க. மாங்காய் சீசன் இருந்தால் மாங்காவையும் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சாட் மசாலா கூட கொஞ்சமாக தூவிக்கோங்க. ரொம்ப அருமையான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த மசாலா பூரியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.